இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த ஃபீனிக்ஸ் வந்து ஒரு பாண்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன ட்ராகன் இந்த மாதிரி நீ ப்ரெட்டன் பண்ணது போதும், முதல்ல வெளியில் வா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் வந்து ஒரு ட்ராகன் கிளானை வந்து சேர்ந்தவா. அந்த ட்ராகன் கிளானில் வந்து ஒரு 7th பிரின்ஸாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவா. ட்ரான்ஸ்ஃபர் ஆனே வந்துட்டு அவளுக்கு தெரியும் வந்து ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு அவன் வந்து லைட்டாக பயப்படுவாள். ஏன்னா ஆன்ஷியன்ட் டைம்ஸ்லேயே வந்து ட்ராகன் கிளானுக்கும் ஃபீனிக்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சில சண்டைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டு வந்து ஒத்துமையாக இருந்ததா அந்தளவுக்கு வந்து எந்த ஆன்ஷியன்ட் டைம்ஸ்லேயும் வந்து குறிப்பில்லை. அதனால பயந்துட்டு இருக்க, நீ வந்து பயப்படலாம் தேவையில்லை, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டுத்துக்குள்ளான சண்டை வந்து எப்போ முடிஞ்சிருச்சு, ஆன்ஷியன்ட் டைம்ஸில் எப்போது 2 கிளானுமே வந்து அந்தளவுக்கு இல்லாமல் போச்சு, அப்போவே வந்து எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒன்று புள்ளியும் பண்ண மாட்டேன், சரி நீ எப்படி இங்கே வந்து சிக்கினேன் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது ஆண்டி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் வந்து என்னோடய இடத்துல வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு வந்து ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆச்சு, ஒரு போர்ட்டல் மாதிரி, சரி நம்ம அந்த பக்கம் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கேட்டுக்குள்ளே வந்து போனேன். அது போகிற பக்கம் அது வந்து லைட்டாக ஒரு விரிசலான கேப்பில் தான் வந்து அது ஓப்பன் ஆகிருந்தது. நான் என்ன தான் குட்டியாக இருந்தாலுமே வந்து என்னால் வந்து போக முடியல. ஸோ நான் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி முக்கி எப்படியோ வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோடனே வந்து அந்த வெளியில் வர ப்ராசஸ்க்கு வந்து நான் நிறையா ஒரு QA எல்லாம் செலவு பண்ணங்காட்டி என்னோடய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்து என்னால் அதுக்கு மேலே மாற முடியல. இப்போ தான் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் மாறிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி நான் வந்து நீ உனக்கு எனக்கு இருக்கிற சண்டையெல்லாம் விட்டுரு, அந்த மாதிரி உன் கிளானுக்கு என் கிளானுக்கு இருக்கிற சண்டையெல்லாம் விட்டுடலாம். நீ என்ன பண்ணுற, இங்கே நீ வந்து இருந்து உனக்கு சோறு வேணும்னா நீ அன்னாடு வீட்டு வேலை செய்யணும், வீடு கூட்டணும், அப்புறம் சோத்தில் ஏதாவது சாப்பிட்டு வச்சாங்கன்னா அந்த பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து அந்த ஓல்ட்லேயே வந்து 7th பிரின்சஸ், நான் ஏன் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நம்மளோட மாஸ்டர் வந்து நீ யாருன்னு வந்து தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் வந்து நினச்சாருன்னா எப்போ வேணாலுமே ஆன்ஷியன்ட் டைமை வந்து ரிவைவ் பண்ணுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் நம்பவே மாட்டான், எப்படி வந்து ஆன்ஷியன்ட் டைம்ஸை வந்து திரும்ப ரிவைவ் பண்ண முடியும், அது ஃபார் அவர் கான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் சொல்கிறது நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அப்போ சுற்று வட்டாரத்தில் பாரு, இதெல்லாம் பார்த்தா உனக்கு நகைச்சுவை தெரியுது அப்படின்னு பார்த்தா, அந்த காற்றுல அந்த தண்ணியில் எல்லாத்துலேயுமே அந்த உட்ஸில் அந்த கீழே விழுந்துருக்கிற இலையில எல்லாத்துலேயுமே ஸ்பிரிச்சுவல் கியூவே இருக்கா வந்துட்டு, அப்படின்னா அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வேலை செய்ய ஆரம்பி, ஏன்னா எப்படி இருந்தாலும் மாஸ்டர் வந்து உன்னை வந்து எங்கிட்ட ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபினக்ஸ் வந்து அவகிட்ட நிறைய வேலையை போட்டு வாங்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டீமன் ஃபெமிலியர் எல்லாமே வந்து இருந்துட்டு அந்த குள்ளவாண்டும் அங்கே தான் இருக்கும். அந்த குள்ளவாண்டு டீமனு ரெண்டுமே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து படிச்சுட்டு இருப்பான், அந்த குள்ளவாண்டு வந்து சும்மா வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு தூதுவம் வந்து இந்த மாதிரி தூது சொல்கிறான், இந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து திரண்டு நிற்கிறாங்க அலைக்கடல் மாதிரி, அவங்கள ஆப்போசிட்டில் வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து யாருனாலையும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த குள்ளவாண்டு இருந்துட்டு நான் போய் அவங்க எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை நீ போகாத, நீ என்ன பண்ணுற, அந்த நான் கொடுத்தல ஒரு எக்ஸ் அதை வந்து அவனுக்கிட்ட கொடுத்து போட்டு அவனுக்கு எந்த மாதிரி வேலை செய்கிறான்ட்டு பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த மாதிரி டீமன் லார்ட் சொன்ன கட்டளை வந்து மறந்துடாத, நம்ம வந்து மக்கள் இங்கே கொல்லக்கூடாது, நம்ம வந்து மக்கள் யாரெல்லாம் இங்கே நம்ம பக்கம் வந்து சேர தயாராகிறான் அவங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த உலகத்தையும் வந்து கைக்குள்ளே வச்சு ஆட்டி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீமன் லார்ட் வந்து நமக்கு கட்டளை இட்டுருக்குறாங்க. நீ போய் போட்டு தரேன்ட்டு போகிற, உனக்கு அதோட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது, என்ன வேலை இங்கேப்பா இந்த ட்ரெஸ் இதை போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இப்போ ஃபைட்டிங் வேர்ல்டு தான் அந்த காட்டுறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டில் யார் ஃபைட் பண்ணிகிட்ருக்கான்னா அது கிறுக்கு பிரின்ஸு, அவன் தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். என்னடா அது ஹியூமன் எம்பரரோட அடுத்த வாரிசு இவ்வளோ வீக்காக இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் என்ன பண்ணி தொலைகிறது, என்னோடய பவர் லெவல் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவன் சண்டையிட்டு மேக்ஸிமம் இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிகிட்டு இருக்கேன். இவனுங்களால் வந்து சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் வந்து இவனுக்கு தோக்கிற மாதிரி ஒரு சமயம் வரும்போது அப்போ அந்த டீமன் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ என்ன பண்ணுறீங்க, யாரெல்லாம் உயிருக்கு ஆபத்துன்ட்டு உங்களுக்கு தோணுதோ அவங்களாம் வந்து சாஸ்டாண்டமாக என் காலில் விழுந்துருங்கடா, நான் வேணால் போனால் பொண்ணு உங்களை பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக், இவன் வந்து அந்த ஆக்ஸை வச்சு தடுத்தா அதில் வந்து ஒரு புல்லட் இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜென்ரல் தான், அவன் வந்து ஹீரோ கொடுத்த வெப்பனெல்லாம் எடுத்து போட்டு சில ஆட்களை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவான். வந்தோடனே மாதிரி இதான் மாஸ்டர்லி வந்து பண்ணி கொடுத்த வெப்பனு, இது வந்து அந்த வெப்பனோட கொஞ்சம் ஜாஸ்தியான பவர் இருக்கிறது, இதை வச்சு இது வரைக்கும் நம்மலாம் இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா ஜோக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நானும் தானே டீமன் லார்டோட அதாவது டீமன் ஃபெமிலியர் கொடுத்த ஒரு பிக்கஸ்ட் வெப்பன் அங்கிட்டு இருக்குது, இதுக்கு வந்து அந்த பொடிப்பையை கொடுத்த வெப்பன் ஈடாமல் சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஆக்ஸை வந்து அவன் லிஃப்ட் பண்ணி
ஒரு மாதிரி ஸ்பெல்லை கேஷ் பண்ணால் அடுத்த செகண்டே வந்து அது ஷேட்டர் ஆகிடுது. என்னடா இங்கே நடக்குது, நல்லா இருந்தது எப்பட்றா நொறுங்கி போச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு புல்லட். அதை இருந்து அனுப்புனது யார், ஹீரோ செஞ்சு விட்ட கன். அதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த டீமனை வந்து போட்டு தரல, ஏன்னா மேக்ஸிமம் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இது ஒன்று மட்டும் தான் வந்து லந்து கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து அதை துரத்தி அடிக்க அதை வந்துட்டு உர்ரா சாமின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இப்போ அடுத்த நாளே வந்து ஹீரோ வந்து அந்த கன் மேக் பண்ணுறதுக்கான மேனுவல் எழுதி கொடுத்துருப்பாரு. அதில் வந்து ஒரு எஸ்எம்ஜி டைப்பான கன் இருக்கும், அதாவது தொடர்ந்து சுடுறதுக்கு ஷார்ட் ரேஞ்சில். அந்த மாதிரி கன்னெல்லாம் அவங்க மேக் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து ஒரு மியூசியம் மாதிரி மக்களுக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. இதுதான் வந்து மாஸ்டர் வந்து என்கிரிப்ட் பண்ணல மேனுவல் வந்து நாங்கள் செஞ்ச ஒரு கன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்க. மக்களால் அதை பார்த்துட்டு இது கொஞ்சம் தினுசாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அந்த கிறுக்கு பின்ஸ் வந்து அந்த கன்னை வாங்கி திருப்பி பார்த்து விளையாட்டதுலாம் அவன் கண்ணு வந்து லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டீமன் போய் அந்த டீமனில் அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற ஹையஸ்ட் ஸ்டேர்ஸில் இருக்கிற டீமன் கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி முட்டாளையெல்லாம் நான் என்ன சொல்கிறது திட்டுறது, ஒன்று திட்டுனா அந்த வார்த்தைக்கு தான் கேவலம், சரி விடு, இப்போ நீ பண்ணி தொலைச்சிட்ட, இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய் இடத்த கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேறு என்ன இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கொசுத்தொலை தாங்க முடியல. அதாவதுடா அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி ஹீரோ இருக்காங்க பார்த்தியா, அந்த டவுனுக்கு தான் வந்து போனோம். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பட்ட ஒரு ஆர்த்தர் வந்து மேக் பண்ணான்ல, அந்த புக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ்டாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம போகிறோம். ஆனால் போகிற வழியில் வந்து இந்த க்ரீன் வேலியில் வந்து ஒரு அட்டன்ட் போட்டு போயிடலாம். அட்டன்ஸ் போட்டு போனதுக்கப்புறம் நம்ம அங்கே டேரெக்டாக போய்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து ஒரு டீமன் லார்ட் வந்து இருக்கா. அவன் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து அங்கே காணாமல் போயிட்டா. ஸோ இப்போது இவங்களெல்லாம் டீமன் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் டீமன் லார்டு மென்ஷன் பண்ணுறேன். டீமன் லார்டு வந்து நம்ம டீமன் எம்பரர் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டீமன் லார்டு வந்து அங்கேருந்து காணாமல் போயிருப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் போய் விசாரிக்கணும். அது மூலம் அதுக்குள்ளே வந்து ஒரு டீமன் வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க வந்து டேரெக்டாக இப்போ க்ரீன் வேலிக்கு போயிட்டுருக்கு. இப்போ சீனம் கட்டாயி உடனே க்ரீன் வேலியில் வந்து ஃபைட் போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து முக்குன்னு முக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் இந்த இம்மோட்டல் தாத்தா வந்து காப்பாற்றுவார். அப்புறம் அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ 2 பேருமே வந்து சாக போகிற சமயத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த டீமன் லார்டோட அந்த மேடு பர்சன் இருப்பான்ல, அவனுமே வந்து வந்துருப்பான் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது. ஏன்னா இவங்க கொஞ்சம் பின்தங்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால் அவன் வந்து டேரெக்டாக கலாமத்தில் இறங்கிட்டு இந்த மாதிரி நான் அவங்களை கொள்றதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னி டு த வெஸ்ட்னு சொல்லப்பட்ட ஒரு ஃபேமஸான புக் இருக்காமல் அது உங்ககிட்ட இருக்காடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் விசாரிச்சுட்டு இருப்பான். அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்போது இவங்க எல்லாருமே வந்து சாக போகிற சமயத்தில் இருக்கும்போது அந்த இன்னொரு கண்ணாடி போட்ட ஒரு ஜீனியஸான ஒரு டீமன் இருக்குமில்ல, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டீமன் எம்பரை வந்து சமன் பண்ணி விட்டுருது. அப்படி சமன் பண்ணி விட்டோன்னே வந்து அவள் வந்து இவங்க எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ண வைக்கிறான். ஏன்னா வந்து ஹீரோவோட நல்வழியின்படி அவள் வந்து புத்திசத்தை வந்து கடைப்பிடிக்கிற ஒரு ஆளாக வந்து மாறியிருப்பாள். ஆனால் இவங்கள போட்டு அடிச்சுட்டு இருக்க, என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கடி வந்து நம்ம ஆளையிலே விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரையுமே கண்டுக்காமல் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்க. கடைசியில் அவன் கதறிட்டு போயிடுவாங்க. இதில் அந்த மேடு ரீமன் இருக்கும்ல, அது வந்து ஹீரோவுக்கு வந்து அவர் புக்கு படித்தே வந்து பெரிய ஒரு ஃபேன் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோ கிட்ட வந்து ஒரு சைன் வாங்கணுன்ட்டு தான் சொல்லி அதுக்கு ஒரு ஆசை. ஆனால் இப்போ அது போகணுன்னா வந்து இந்த இடத்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கைப்பற்றிட்டு அப்போ தான் வந்து அவங்களோட பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த புத்தா டீமன் வந்து எடுத்துனே வந்து எல்லாத்தையும் அதாவது போட்டு தள்ளியிருக்காது, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து துரத்தி அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் காயமாக இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையுமே வந்து ஹீல் பண்ணி விட்ரும். அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் லீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போது, எப்படி மாஸ்டர் லீ, நான் வந்து இந்த வார்த்தைகள் வந்து கேட்டேன். ஆன்சியன்ட் டைம்ஸில் வந்து 150 புத்தாக்கள் வந்து இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து மக்களை எப்போவுமே வந்து நல்வதியில் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து டீமன் ஆளுகள் வந்து நடுவில் பூந்தவனுக்கு தான் வந்து உட்டாலகடி வேலையெல்லாம் பண்ணி இருக்கிற சில்மிசு சேட்டை எல்லாம் பண்ணானுங்க. மக்கள் எல்லாத்தையும் அழிச்சானுங்க. கடைசியில் அப்படி இப்படி பண்ணி புத்திஸ்தை வந்து அழிச்சானுங்க. அது மூலமாக பவர் அந்த வலுவு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் புத்தாவுக்கு பின்பற்றிட்டு இருப்பாங்க இல்லை இந்த புத்திசம் அந்த மாங்ஸ் அவங்களையும் வந்து அழிச்சு போட்டாங்க. ஆனால் இப்போ ஹீரோனால் வந்து அந்த பவர்ஃபுல்லான புத்திஸ்ட் மாங்க வந்து திறமை வந்து பெறப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து ஹீரோ தான் வந்து காரணம். இது எல்லாத்துக்குமே வந்து ஹீரோ எதுக்கு ரீசன் பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஆன்சைட் டைம்ஸ் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோவை பற்றி இவங்க நினச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து இது ஒன்றுமே தெரியாது. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். இவனுக்கு சுற்றி இவனுக்கு வாட்டுக்கு ஒன்று நினச்சிட்டு ஹீரோ வந்து ஒரு கடவுளாகவே ஆக்கி விட்ருவாங்க. சுற்றி இருக்கிற அதாவது அந்த ஓட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோ வந்து கடவுள் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பா இருக்கும்போது அந்த ஃபிஷ் கேல், அந்த கேல் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கதவை திறந்து பார்த்துட்டு என்னடா இங்கே நடக்குது, நான் காண்ற காட்சி உண்மைதானான்னு ஹீரோ மறுபடி கதவை பூட்டிக்கிட்டு மாடி திறந்து பார்க்குறாரு. மறுபடி அந்த பாப்பா அங்கே தான் நின்றுட்டுருக்க. என்ன மாதிரி ஒரு அடரபுளான ஒரு சைல்டு, சப்பி ஹேண்ட்ஸ், குட்டியாக க்யூட்டியாக இருக்கா. இவளை எல்லாம் யாராவது என் வீட்டில் பார்த்தா இவளை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. நீ வா பாப்பா, நான் போய் உன்னை ஆஃபீஸில் விட்டு போட்டு உன் பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்குறேன், நீ ஏதாவது வழி மாதிரி இங்கே வந்துருப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிக் பிரதர் இது நான் தான்,
யார் நீ? ஓ நீ அந்த கிராப் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன், அப்போ தான் எனக்கு சோறு போடுவோம்னு சொல்லிட்டு அந்த பீனக்ஸ் அக்கா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம், ஓ அப்படியா, இது வந்து ஃபேண்டசி நாவலில் நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து உதவி பண்ணால் அது வந்து திரும்ப நமக்கு ரீபே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து இருந்துட்டு அவளோட க்யூட்னஸ்லேருந்து மயங்கி நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உனக்கு இன்னொரு வேலையை வச்சுருக்கேன், சீக்கிரம்ப்பா அந்த மரக்கட்டையெல்லாம் வெட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் இருந்துட்டு ஒரு மாதிரி சுவாமாக்க ஹீரோ வந்து இருந்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் வந்து ஹீரோ பார்த்து முறைக்க சரி சரி நீ போய் வேலை செய், ஏன்னா அவகிட்ட தான் வந்து நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு பவர் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவள் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கா, ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா அவள் வந்து வேலை செய்கிற பேரை போட்டு அவளை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்படி இப்படின்னு வந்து சாப்ஸை போட்டு வெட்டிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு வெட்ட ட்ரை பண்ணுவோம், அந்த ஸ்வாடை பார்த்தவனையுமே அவளுக்கு தெரிஞ்சு இது எதுவுமே வந்து நான் இந்த இடத்துல இருக்கிற எதுவுமே ஆர்டினரி கிடையாது. இது வந்து வெட்ட ட்ரை பண்ணால் அது வந்து வெட்டவும் முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான திக்கான ஸ்பிரிச்சுவல் ஹோல்டை வந்து அந்த இது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அந்த வுட்டு ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறங்காட்டி அதை வந்து வெட்டுறது வந்து அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்படிக்குமே வந்து அவள் டீமன்ஸோட யூஸ் பண்ணாலும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து சீ க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹியூமன் கல்டிவேட்டர்ஸோட பர்த்லேயே வந்து அவங்க பவர்ஃபுல்லாக வந்து பிறக்கிறவங்க தான். ஆனால் அவங்களாலே வந்து இதை வெட்ட முடியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ச்சு பை இன்ச்சாக வெட்டி கடைசியாக மார்க்கெட்டை வெட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமாக உட்காந்துட்டு இருக்க. இந்த ஃபீனிக்ஸ் வந்து பழங்காலத்தில் நடந்த வேறு மனசில் வச்சு இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிசிடென்ட் உனக்கு பவர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்க, யாரா அப்படின்னு பார்த்தா ட்ராகனு. ஏன் சிஸ்டர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வாயை மூடிட்டு என் கூட வா டிசிடென்ட், நான் வந்து உனக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்க, நீ வந்து பவர்ஃபுல்லாக மாறுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் இங்கே கூட்டுறது பெருக்கிறது வெட்டுறது கழுவுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு 2 சீக்ரெட் சொல்கிறேன், அதை மட்டும் நீ வந்து பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா நீ தான், உன்னை விட்டால் யாருமே கிடையாது, நீ கெத்தாக மாறிடல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன விஷயம். மொதல் பாயிண்ட் என்னென்னா அந்த பிக் மாஸ்டர் இருக்கிறாருல மேலே, அவர்கிட்ட எப்படியாவது ஒரு குட் ஃபேவர் வந்து வாங்கிடு, அது மூலமாக உனக்கு நிறைய விதமான ஒரு குட்டான ஒரு விஷயங்கள்லாம் உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம், நீ எப்படியாவது அவர்கிட்ட ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டின்னு வையேன், நீங்கள் வந்து இன்வென்சிபிளாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. சரி ஆன்செஸ்டர் நீங்கள் எப்படி வந்து தப்பிச்சிங்க, ஏன்னா நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்னு சொல்லி இன்னுமே வந்து டிராகன் கிளான்லாம் வந்து நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கேட்டஸ்டபிக்கான ஒரு லைட்னிங்கில் மாட்டி சரி அதெல்லாம் விடு, அதை எப்படியோ நான் பொழைச்சி வந்துட்டேன். ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹீரோ தான், அவர் தான் வந்து காப்பாற்றினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியணும், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? ஓகே ஆன்செஸ்டர் நான் வந்து அது மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிராகன் வந்து அவளோட பவர்ஸ் கொஞ்சம் அவகிட்ட வந்து ஷேர்ஸ் பண்ணும். அதே சமயத்தில் அந்த ஸ்காலரு அப்புறம் அந்த கிறுக்கு பிரின்ஸு அப்புறம் அந்த ஜென்ரல் 3 பேர் வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து அப்போ கேக் பண்ணிட்டு இருப்பார், ஏன்னா அன்றைக்கி வந்து ஹீரோவோட பர்த்டே. ஆனால் இவனுக்கு நடுவில் வந்து வந்துட்டு நாங்கள் வந்து தீமையெல்லாம் எதிர்த்து சண்டை கட்டிட்டோம், அதுக்காக வந்து நீங்கள் இந்தளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்களா யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டு இவனுக்கு இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. டே எனக்கு போகிறதுனாலரா அதான்டா நான் வந்து கேக்கு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனாலையும் சொல்ல முடியாது. நடுவில் வந்து இந்த ஃபீனிக்ஸ் வந்து சில்மிஸ் சேட்டையெல்லாம் பண்ணால் டாஜி வந்து செவிலியா போடி அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவா, அதெல்லாம் வேறு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பீனக்ஸை பார்த்து போட்டு அவங்க வந்து ஏன்னா பீனக்ஸை பற்றி தெரியும், ஏன்னா அது உள்ளுக்குள்ளே வரும்போது வந்து நிறைய பேர்த்த வந்து அழிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஃபீனக்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாட்டி ஃபீனக்ஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நடந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து திமிராக இருந்துட்டு இந்த மாதிரி டான்ஜே நம்ம கெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ வாய மூடு, எப்படி இருந்தாலும் மாஸ்டரோட தரப்புலேருந்து நான் தான் வந்து கெஸ்ட்டுக்கெல்லாம் சேவ் பண்ணணும், நீ இப்போ அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படின்னா நானும் சேவ் பண்ணுற மாஸ்டர்னு தரப்பா நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ற வேலையிடுமா அதை பாரு பீனக்ஸ் தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து மாறி மாறி சண்டை கட்டிட்டு இருக்கா. அவங்க இப்படி தான் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் உட்காருங்க நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கேக்கை வந்து கூறாக போட்டு இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்க எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே உங்களால் தான் காரணம் மாஸ்டர்லி, நான் உங்களுக்கு தான் வந்து நன்றியே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோக்கு வந்து அது சுத்தமாக ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் பஞ்சம் வந்து நீழ்ந்துட்டு இருக்குது மாஸ்டர்லி, நீங்கள் ஏதாவது வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்காலருக்கு வந்து 2 இவனுக்கு வந்து ஐடியா வந்து சொல்கிறானுங்க. மொதல் விஷயம் என்னென்னா வந்து பீப்புள்கிட்ட வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி பண்ணால் நாடு இன்னும் எச்சா கீழே அடிவாரத்துக்கு போயிட்டா அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2வது என்னென்னா 3வது கண்ட்ரியை வந்து உள்ளெழுத்து விட்றது. அதாவது நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பற்ற வச்சு விட்டு போட்டு நம்ம வந்து வெப்பன் மேக் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு 2த்துக்குமே வந்து செல் பண்ணோன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் சும்மா எகிரிரும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியா
எல்லாம் எந்த லிட்டராக கொடுத்தான் அவனை வந்து அப்போயே அடித்து தூக்கிட்டாங்க. நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், அதில் வர ஒரு ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் கொடுத்துருங்க. ஆனால் மாஸ்டர் விவசாயம் பண்ணால் எப்படி அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரும்? அங்கே தான் விஷயமே இருக்குது. நீ வந்து ஒரு ஆப்பில் விளைய வைக்கிறீங்கன்னா அதை வந்து ஆப்பிள் இல்லாத இடத்துல போய் அதை சேல் பண்ணிப்பார், உனக்கு ப்ராஃபிட் வந்து 100 மடங்கு ஜாஸ்தியாகும். எப்பவுமே டிமாண்ட் இருக்கிற இடத்துல வந்து சேல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஐடியாலாம் கொடுக்க, கடைசியில் வந்து ஹீரோ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ப்ளூ பிரிண்ட் போட்டு இதெல்லாம் வச்சு வந்து வாழுங்கடா, இதை வச்சு யூஸ் பண்ண கண்ட்ரி வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக நடக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் நம்ம வாட் டாட்டிக்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். வேணுங்கிற வச்சு நல்லா யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டு ரொம்ப நன்றி மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் வந்து கிளம்பிட்டு இருக்க. இப்போ ஹீரோமே வந்து இந்த மாதிரி வழி அனுப்பிச்சிட்டு வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பார். இப்போ இதோடய வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.